ஸோ இந்த ஃபோமோ என்பது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லுவாங்க. இது ஒரு நவீன கால கல்ச்சர். இதெல்லாம் நிறைய பாதிப்புகள் இருக்கு என்று சொல்லலாம். ஸோ தொழில்துறைகள் வந்து இந்த பதற்றத்தை தீவிரமாக பணமாக்கி கொள்றாங்க. மக்கள் மத்தியில் இதெல்லாம் தவற விட்டு விடுவேனோ நான் என்ற பயத்தை ஏற்படுத்துறாங்க. மற்றவங்க என்னை விட நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க, இந்த போக்கில் நான் சேரலைன்னா, இந்த ட்ரெண்டில் நான் சேர்ந்து கொள்ளனா நான் பின்தங்கிடுவேன் எல்லாரை விட அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த உறவு, இந்த பணம், இந்த புகழ், இந்த ஆடை, இந்த தொழில் நான் செய்யலைன்னா, இந்த சிந்தனை, இந்த சமூக ஊடக போக்கோடு நான் இணையலைன்னா நான் வந்து இழந்து விடுவேன் நிறைய இன்பங்களை என்பது போல ஒரு இன்பத்தை காட்டுறாங்க. இதனால ஒரு மன அழுத்தமும் அச்சமும் உருவாது என்று சொல்றாங்க. மதிக்கப்படுவது போல நானும் மதிக்கப்படுறேனா என்பதை பார்க்கக்கூடியவர்களாக அதிகம் இவங்க இருப்பாங்க. இது வந்து அல்லாஹ் மீது ஈமான் பலவீனமாவதுக்கு காரணமாக இருக்கு. அல்லாஹ் கொடுத்ததுல திருப்தி கொள்ள பான்றான் மனுஷன். ஸோ மனிதர்களை அடிப்படையாக வைத்து வாழ்றதுதான் இந்த ஃபோமோ கல்ச்சர் என்பது. ஸோ ஆசைகளுக்கும் மக்களுடைய பாராட்டுகளுக்கும் அடிமையாக விடுவனாக மனுஷன் ஆயிடுறான் இந்த கல்ச்சரை அவன் மேற்கொள்ளும் போது. ஏதாவது ஒன்றை தவற விட்டு விடுவோமோ என்ற பயத்தை எப்படி அல் குரான் மறுக்குதுன்னா, உன்னுடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுச்சு. உன்னுடைய ரிஸ்க் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வாழ்வாதாரத்தை எல்லாம் வழங்கி இருக்கிறான். சூரத்துல் ஹூதுல நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இந்த பயம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு வாழ்க்கையும் உடனே நம்ம பிடிச்சு கொள்ளணும், இல்லைன்னா உங்களுடைய எதிர்காலம் அழிந்து விடுங்கிறது ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனால் குரான் என்ன சொல்லுன்னா, உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து சோசியல் மீடியா மூலியமாகவோ, ட்ரெண்டு மூலியமாகவோ, மனிதர்கள் மூலியமாகவோ இது உங்களுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் தான் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த வேண்டும். ஸோ இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இது போன்ற சமூக வலைதளம் மூலியமாக இது நல்லா தூண்டப்படுதுங்க. இந்த ஃபியர், இந்த ஃபோமோ கல்ச்சர் வந்து இந்த தளங்கள்ல நீங்க பார்க்கலாம். மற்றவங்களோட வாழ்க்கை, மற்றவங்களோட பயணம், மற்றவங்களுடைய அவங்க வாங்கக்கூடிய விஷயங்கள், இது குறித்து கவனமாக மக்கள் வந்து தொடர்ந்து என்ன செய்யறாங்க, அதை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால உணர்ச்சி வசப்பட்டு எங்க நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவனோ என்று பயந்து பிறர் அக்கறை காட்டாத நிகழ்ச்சியெல்லாம் போய் கலந்து கொள்றது, உணர்ச்சி வசப்பட்டு பொருட்களை வாங்குவது, அல்லது பிறரிடமிருந்து நம்ம விலகிவிடக்கூடாது என்பதற்காக சமூக கடமைகள்ல அளவுக்கு அதிகமா ஈடுபடுறது, இதுதாங்க இந்த ஃபோமோ கல்ச்சர். இதுல வந்து நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு. மறுமை ரீதியா ஃபோமோ என்பது ரொம்ப நல்லது, வரவேற்கத்தக்கது. இம்மை ரீதியா, உலக ரீதியா ஃபோமோ என்பது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இந்த பதற்றத்தை வந்து இப்ப இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள்ஸ், கார்பரேட் எல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. சீக்கிரமா இந்த பிராண்டை வாங்கிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், மிஸ் பண்ணிடுவீங்க, இது வந்து லிமிடெட் எடிஷன் இது, மேலும் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கலாச்சார போக்குகள் இதுன்னு சொல்லி அவங்க இது செய்யறாங்க, பயமுறுத்துறாங்க. ஸோ இந்த ஃபோமோ கலாச்சாரம் பெரும்பாலும் பதட்டத்தை, ஒரு தூக்கமின்மை, மன சோர்வை அதிகப்படுத்தி விட்டுருது. ஸோ ஜென் ஜெட் தலைமுறையினர் தான் அதிகமாக இதனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ மற்றவங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது, இல்லை சுவாரஸ்யமான அனுபவங்களை அவங்க பெறும்போது, நான் எங்க அதை மிஸ் பண்ணிடுவேனோ, பின்தங்கிடுவேனோ, பதட்டம், கவலை உணர்வு தான் இந்த ஃபோமோ என்பது. பிஸ்னஸ்ல, ட்ரேடிங்ல ஃபோமோ எப்படி பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க முதலீடு செய்து லாபம் அடைவதை பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாரு, நானும் அந்த வாய்ப்பை இழந்து விடக்கூடாது என்று அவசரமா சிந்திக்காம பணம் போட்டுட்டு கடைசியில திவாலாயிடுறாரு. என்னை விட அவங்க சிறந்த வாழ்க்கையை வாழ்றாங்க என்ற எண்ணம் வந்து மற்ற ஒரு கூட்டத்தில் இருந்து நம்ம விலக்கப்பட்டுருவோமோ என்ற தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தத்தை இது அதிகரிக்குது. இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியால வந்து நண்பர்கள் அல்லது பிரபலங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை, அதாவது அவங்களுடைய பயணங்கள், பார்ட்டிகள், புதிய புதிய பொருட்களை வாங்குறது, இதை உடனுக்குடன் பார்க்கும்போது இந்த உணர்வு அதிகரிக்குது. ஸோ இன்றைய சமூக ஊடகங்கள், கன்சியூமர் கல்ச்சரு, இது போன்ற விஷயங்கள் வந்து பணவெறி வாழ்க்கை, உடனடியாக பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசை, இது எல்லாமே வந்து இதை அதிகமாக்குதுங்க. இந்த ஃபோமோவை அதிகமாக்குது. எப்பவுமே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டே இருப்பாரு இப்படிப்பட்ட நபர். இது வெறும் மனநல பிரச்சனை மட்டும் இல்லைங்க, இது வந்து அல்லாஹ்வின் மீது அவருக்கு நம்பிக்கை பலவீனமா இருக்கு. மேலும் வந்து அல்லாஹ் கொடுத்த விஷயத்துல அவர் திருப்தி கனாத் கொள்ளல என்பதை காட்டுகிறது. மனிதர்களை அடிப்படையா வச்சு வாழ்றது, ஆசைகளுக்கும் மக்களுடைய பாராட்டுக்கும் அடிமையாக சுத்துறது, இதுதான் இந்த ஃபோமோ கல்ச்சர் வந்து டெவலப் பண்ணி விடுது ஒவ்வொருத்தவங்களையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே சொல்லிட்டா, உன்னுடைய வாழ்வாதாரம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு, ரிஸ்க் என்பது. ஸோ வந்து பூமியில் உள்ள எல்லா உயிரினத்துக்கும் வாழ்வாதாரத்தை வழங்குவது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கு. சூரத்துல் ஹூதுடைய 6வது வசனம். ஸோ இந்த பயம் என்ன சொல்லுதுன்னா, மாறாக ஒவ்வொரு வாய்ப்பையும் உடனே நீ யூஸ் பண்ணலன்னா உன்னுடைய எதிர்காலம் அழிந்து விடும் என்று ஃபோமோ கல்ச்சர் சொல்லுது. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான், உன்னுடைய வாழ்வாதாரத்தை
சமூக போக்குகளை, இணைய கணக்குகள், மனிதர்கள், சந்தைகள், மார்க்கெட்டிங் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. இவைகள் உன்னை கட்டுப்படுத்தல, அல்லாஹ் தான் கட்டுப்படுத்துறான் என்று சொல்றோம். இது எல்லாரும் முன்னேறிட்டாங்க, நான் மட்டும் பின்ன இருக்கிறேன் என்ற எண்ணத்தை உடைத்து விடும். அடுத்து பிறரோடு நம்ம ஒப்பிடும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு நம்ம கிட்ட அழியுதுங்க. அது இல்லாம போகுது. நாம் சிலருக்கு உலக வாழ்க்கை அலங்காரமாக வழங்கியவற்றை நோக்கி உங்கள் கண்களை நீங்க நீட்டாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஸோ மற்றவங்களை பத்தி நம்ம பொறாமைப்படக்கூடாது. இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல ஆடம்பர சுற்றுலா போறது, செலிபிரிட்டிஸ், போலியான காதல் வாழ்க்கைகள், பணத்தை வைத்து பெருமை அடிப்பது, வெளிப்படையான மார்க்க காட்சிகள், இதெல்லாம் பாக்குறோம். அல்லாஹ் இதே உலக வாழ்க்கைய அலங்காரங்கள் என்று குறிப்பிடுறான். அதாவது வெளியே அழகு, உள்ள நிலையற்ற ஒரு தன்மை என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா நிலையற்ற ஒரு தன்மையை தான் மனுஷன் விரும்புறான். மேலும் பெரும்பான்மை ஒருபோதும் உண்மையாவாதுங்க. பல இடங்கள்ல அல் குரானும் சொன்னா பெரும்பான்மையை இகழ்ந்துதான் சொல்லியிருக்கு. பூமியில் உள்ள பெரும்பாலானவர்களை நீங்க பின்பற்றினீங்கன்னா அவங்க உங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழி தவற செய்திடுவாங்க என்று சூரத்துல் அன்ஆம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஸோ இந்த பயம் இந்த ஃபோமோ நிறைய விஷயங்களை நமக்கு ஒரு கூட்டத்தை பயப்பட வைக்குது. நம்மள பார்த்து எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்க, எல்லாரும் இந்த உறவுலரா இருக்கிறாங்க, எல்லாரும் இந்த சிந்தனையை தான் ஆதரிக்கிறாங்க, எல்லாரும் இந்த மனுஷனை தான் பின்பற்றாங்கன்னு சொல்லுது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது? பெரும்பான்மையை உண்மைக்கான அளவுகோலாக வைக்காதீங்கன்னு சொல்லுது. நூஹ் நபியோடு இருந்தவர்கள் குறைவான மூமின்கள், இப்ராஹிம் நபியோடு இருந்தவர்கள் இப்ராஹிம் நபி தனியாக நின்றாங்க. எல்லா நபிமார்களோடும் சிறிய குழு தான் நின்றது. ஆனா அந்த குழு தான் வெற்றி பெற்றது இம்மையிலும் மறுமையிலும். ஸோ உண்மை என்பது மக்கள் எண்ணிக்கையால் அளக்கப்படுவது இல்லைங்க, குரானும் சொன்னாவும் சொல்லுவதுதான் உண்மை. மேலும் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய சிறிய இன்பம் தான் தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஆல இம்ரான்ல 185வது ஆயத்துல. மேலும் உங்களுக்கு மத்தியில நீங்கள் போட்டி போட்டுக் கொள்கிறீங்க யார் அதிகமா வச்சிருக்காங்க. இது உங்களை மறுமையை விட்டு பாராமுகமாக ஆக்கிவிட்டதுன்னு அல்லாஹ் சொல்றான் சூரத்து தகாசுர்ல. அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். உங்களோட மண்ணறைகளை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும், நீங்கள் மரணிக்கிற வரைக்கும் இந்த எண்ணம் போட்டி போட்டுக் கொள்வது தகாசுர் என்ன ஆக்கிச்சான்? மறுமையை விட்டு உங்களை திசை திருப்பி விட்டது என்று சொல்றோம். ஸோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லா என்ன செய்யுதுன்னா, புகழுக்கு போட்டி, பணத்துக்கு போட்டி, அழகுக்கு போட்டி, வாழ்க்கை முறையில போட்டி, பின்தொடரக்கூடிய சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையில போட்டி. இன்றைய பொருளாதார அமைப்பு பொறாமையை வைத்துதான் பணம் சம்பாதிக்குது. ஷைத்தான் உங்களை வறுமையை கொண்டு பயன்படுத்துவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்றான் சூரத்துல் பக்கரால. இன்றைய உலகம் என்ன சொல்லுதுன்னா, முழுமையா நீ மார்க்கத்தை பின்பற்றினா வாழ்க்கையில நிறைய இன்பங்களை இழந்துடுவப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க பாரு, உன்னுடைய இவங்க எப்படி இருக்காங்க பாரு, ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருக்காங்க பாருன்னு சொல்லுது. ஹராமை விட்டுட்டா வாழ்க்கையில மகிழ்ச்சி கிடையாது. நீ வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், யோலோ கல்ச்சர் சொல்லுவாங்க, ஒரு வாழ்க்கை தான், அதை மிஸ் பண்ணிடாத. அல்லாஹ்வுக்காக சிலவற்றை விட்டால் அல்லாஹ் கிட்ட பிறகு நம்ம தௌபா செஞ்சுக்கலாம். நீ இந்த ட்ரெண்டோட போலன்னா நீ பழமைவாதி ஆயிடுவேன்னு சொல்லி, இது எல்லாம் ஷைத்தானுடைய உளவியல் ஆயுதங்கள் மனுஷனை வழிகெடுக்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள், மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள் உலக விஷயங்கள்ல. அப்பதான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் சிறுமைப்படுத்தாமல் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எல்லாம் என்ன செய்வாங்க? சிறுமைப்படுத்தி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. ஸோ இன்றைய உலகம் யார்கிட்ட அதிகமா பணம் இருக்கோ அவங்கள பார்க்க சொல்லுது, ஃபாலோ பண்ண சொல்லுது. யார்கிட்ட அழகு இருக்கோ அவங்கள பார்க்க சொல்லுது, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுது. புகழ் பெற்றவர்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் நீ பாருன்னு சொல்லுது. ஆனா சுன்னா என்ன சொல்லுது? தலைகீழாக சொல்லுது, உனக்கு கீழ் உள்ளவர்களை பாரு, அதுதான் உனக்கு நிம்மதியை தரும், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீ குறைச்சி மதிப்பிடாம இருப்பேன்னு சொல்லுது. ஸோ உண்மையான செல்வம் உள்ளத்தில் உள்ள செல்வம். தண்ணீரை பெறுவதுதான் உண்மையான செல்வம். கையில் கோடி கோடியாக பணம் வைத்திருப்பது அல்ல உண்மையான செல்வம். உள்ளத்தில் இருக்கக்கூடிய திருப்தி தான் உண்மையான செல்வம். ஒரு கோடீஸ்வரனுக்கும் இந்த பயம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழை அமைதியா சந்தோஷமா வாழலாங்க. இந்த உலகத்துல பயணியை போல வாழுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஜுஹுதை பற்றி சொல்லும்போது சஹீஹுல் புகாரில, நம்முடைய ஆசைகளுக்கு முடிவே கிடையாதுங்க. ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க பள்ளத்தாக்கு இருந்தாலும் இன்னொன்னு விரும்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைய விளம்பர உலகம் என்ன சொல்லும்? நீ இன்னும் முழுமை ஆவல என்று எப்பவுமே நம்ம திருப்தி இல்லாத நிலையில தான் வச்சிருக்கோம். இன்னைக்கு இளமையை நீ அனுபவிக்கலைன்னா நீ நிறைய மிஸ் பண்ணிடுவ, எல்லாரும் இப்படித்தான் வாழ்றாங்க என்று நவீன உலகம் சொல்லுது. இதனால என்ன ஆகுது? சட்டவிரோத உறவுகள், துரோகம், மன உடைப்பு, குடும்ப சீரழிவுகள் எல்லாம் வந்துருச்சு மக்கள் மத்தியில. எப்போது நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும், தூக்கம் என்பது பலவீனம், அது நீ மற்றவங்களை மிஞ்சணும் என்று நவீன உலகம் சொல்லுது. இதனால மன அழுத்தம், குடும்பங்களுடைய சீரழிவு, ஆன்மீக வெறுமை தான்
மக்கள் மத்தியில் அதிகமாயிடுச்சு. உன் உடலுக்கும் உன்னிடம் உரிமை இருக்குது என்று நபிசுல்லாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்லாம் சமநிலையை கற்பிக்குது. ஸோ எப்படி இந்த ஃபோமோ கல்ச்சர் மக்களை பயமுறுத்துதுன்னா, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாரு, உன்னை பின்னடைந்தவன் பேக்வேர்டுன்னு சொல்லிடுவாங்களோ, கூட்டத்தோடு நீ சேரலன்னா தனிமைப்படுத்தப்படுவியோ என்று பயம்படுத்துது. மக்கள் பயப்படுறாங்க இதனால. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்றான். சூரத்துல் ஆல இம்ரான்ல 139வது ஆயத்துல. ஸோ இந்த பயத்துடைய அடிப்படை காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வின் மீது பலவீனமான ஒரு ஈமான், விதி மீதான ஒரு பலவீனமான நம்பிக்கை, உலக ஆசை அதிகமா இருக்கிறதுனால, மறுமையை மறக்கிறது, மனிதர்களோடு நம்ம ஒப்பிடுறது, மனித பாராட்டை நம்முடைய வாழ்க்கையோட மையமாக ஆக்கிக்கொள்வது, இதுதான் முக்கிய காரணங்கள் இந்த பயத்துடைய அடிப்படையே. ஸோ விதியின் மீது நம்ம நம்பிக்கையை வலுப்படுத்தணுங்க. அல்லாஹ் உனக்கு விதித்தது ஒருபோதும் மிஸ் ஆகாது. எது உன்னை மிஸ் ஆயிடுச்சோ ஒருபோதும் அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய விதியிலேருந்து உள்ளது. மேலும் உள்ளத்துடைய திருப்தியை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி அடைய வேண்டும். சில நேரங்களில் இந்த அதிகமா ஸ்க்ரோல் பண்றது இதெல்லாம் நிறுத்தணும். டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கணும். பொறாமை தூண்டக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும். மோசமான ஃப்ரெண்ட்ஸ் இது போல இருக்கிறாங்களா, அவங்கள விட்டு தூரம் ஆகணும். நீங்க உலக வாழ்க்கையை விரும்பாதீர்கள், ஆனால் மறுமைதான் சிறந்தது. நீங்க உலக வாழ்க்கையை விரும்புறீங்க, மறுமைதான் உங்களுக்கு சிறந்தது, நிலையானதுன்னு நல்லா சொல்றான் சூரத்துல் ஆலால. ஸோ அங்கே நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ என்ற பயம் நவீன அறியாமை காலத்தோட உளவியல் ஆயுதங்கள்ல ஒன்றுங்க. ஷைத்தானுடைய முக்கியமான ஆயுதம். இது மனுஷனை கம்பேர் பண்ண செய்து, பொறாமை கொள்ள செய்து, பேராசைப்பட வைக்குது, பதட்டப்பட வைக்குது, மன அழுத்தத்தை அதிகரிக்குது, மனிதர்களுக்காக நடிக்க சொல்லுது. ஆனா இஸ்லாம் மனிதனை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்குதுங்க. அல்லாவுக்கு ஒருத்தவன் அடிமையா இல்லைன்னா மற்ற உலகத்துல இருக்க மற்ற எல்லா கீழ்த்தரமான விஷயத்துக்கும் அடிமை ஆயிடுவான் என்பது இது காட்டுது. மக்கள் என்ன செய்யறாங்கன்னு ஒரு முஸ்லீம் இப்படி கேட்க மாட்டான். அல்லாவுக்கு எது பிரியமோ அதை சொல்லுங்க, நான் செய்யறேன்னு சொல்லுவான். இந்த கேள்விதான் உலகத்தில் உள்ள எல்லாரையும் மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மெடிசன். இந்த ஃபோமோ பாத்தீங்கன்னா மற்றவங்க அனுபவிக்கிற விஷயத்த நான் இழந்துடணும் என்று உள்ளக ஒரு பயம்ங்க. குறிப்பா சோசியல் மீடியா, பணம், ட்ரெண்டு, ரிலேஷன்ஷிப்பு, ஸ்டேட்டஸ், என்டர்டைன்மெண்ட் இதுல தான் அதிகமா வருது. இஸ்லாம்ல ஃபோமோ 2 வகையாக பார்க்கலாம். துன்யா பேஸ்டு ஃபோமோ, இம்மை ரீதியான இந்த உலக வாழ்க்கை ரீதியான ஃபோமோ. இது ரொம்ப தீங்கு. அவனுக்கு கிடைச்சது எனக்கும் வேணும், நான் பின்தங்கிடுவேனோ, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நான் இல்லையோ, நான் மிஸ் பண்ணிட்டேனோ என்ற மோசமான ஒரு மனநிலை. இது பல ஆன்மீக நோய்களுக்கு வழிவகுக்கும். பொறாமைக்கு வழிவகுக்கும். ஹசத், மேலும் தன்னிறைவு பெறாமல் ஆக்கிடும் மனுஷனா. உலக மோகத்தை அதிகமாக்கி விட்டுரும். விதியின் மீது அதிருப்தியை ஏற்படுத்திடும் ஒரு முஸ்லீமுக்கு. இது துன்யா ரீதியான ஒரு அடிக்ஷன் தான். இன்றைய ஃபோமோல நீங்க ரீல்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஃபேஷனு, நைட் லைஃப், ஹராம் ரிலேஷன்ஷிப்பு, செலிபிரிட்டி கல்ச்சரு இது மூலியமாக உருவாக்கப்படுது இந்த ஃபோமோ. ஆனா இன்னொரு வகையான ஃபோமோ இருக்குங்க. அது மறுமை ரீதியான ஒரு ஃபோமோ. நான் சொர்க்கத்தை மிஸ் பண்ணிடுவேனோ, நல்ல அமல்களை மிஸ் பண்ணிடுவேனோ, நல்ல மக்களோடு தொடர்பை மிஸ் பண்ணிடுவேனோ என்று பயப்படுறது. பயந்து அதிகமாக தொடருது, சதகாக்கள் கொடுக்கறது, கல்வி படிக்கிறது, தாவா செய்வது, திக்ர் செய்வது, எங்க நான் பின்தங்கிடுவேணும் சொர்க்கத்துக்கு போகாம என்று செய்யக்கூடிய ஒரு போட்டி. ஆனா ஹராமான ஃபோமோ என்பது எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் டேட்டிங் பண்றாங்க, எல்லாரும் பார்ட்டி போறாங்க, நான் ட்ரெண்ட்ல மிஸ் ஆயிடக்கூடாது என்பது இது ஷஹவாத், உள்ளத்துடைய மனோ இச்சைகளை பின்பற்றுவது. ஆனா இஸ்லாமிக் ரீதியான ஃபோமோ, நல்ல ஃபோமோ என்பது தஹஜ்ஜுதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, டெய்லி குரான் ஓதுதலை மிஸ் பண்ணிடக்கூடாது, தாவா செய்யாமல் வாழ்க்கை போயிடக்கூடாது, என்னுடைய ரமதான் வீணா போயிடக்கூடாது என்று ஈமானால் தூண்டப்பட்ட ஒரு ஃபோமோ இது. வாழ்க்கையுடைய உண்மையான நஷ்டமே அல்லாவை திக்ர் செய்யாமல் போவதுதான். ஸோ இந்த 2 வகையான ஃபோமோவை நான் புரிஞ்சு கொண்டு, இந்த துன்யா ரீதியான ஃபோமோ ஒரு விஷம், அதை விட்டு நம்ம தூரம் ஆகணும். மறுமை ரீதியான ஃபோமோ ஒரு ஸ்பிரிச்சுவல் மோட்டிவேஷன், அதை நம்ம வளர்த்து கொள்வது தவறில்லை.